நாங்க பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை குழம்பு தான். இது செய்யறதுக்கு இங்க ஒரு மண் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கப் ஃபுல்லா நான் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது இதுல சேர்த்துக்கலாம். இதுலயே 4 பூண்டு, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன், 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃபிளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் ஈர்த்துட்டு இந்த கருவேப்பிலை மட்டும் தனியா எடுத்து ட்ரையா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா தான் அரைப்படும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதுலயே உப்பு போட்டுக்கலாம். சின்ன சின்ன பூண்டு நான் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. 3 குட்டி குட்டி தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். நல்லா சுருங்கி வரணும். கருவேப்பிலை பொடியை இதுல சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா வதங்கி வந்திருக்கு. அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா 2 பால் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரணும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 1 hour இல்ல 2 hours முன்னாடி செஞ்சு வச்சிருங்க. குழம்பும் நல்லா ஊறி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.